இப்பவும் நம்ம பார்த்திருப்பீங்க தலைப்ப எகிப்திலிருந்து கானான் வரை அப்படின்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இது உண்மையிலேயே இப்போ நம்ம பரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். கர்த்தர் நம்மை உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கும்போது ஒரு கொஞ்ச கூட்டத்தை மாத்திரம் கர்த்தர் அவருக்குன்னு தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். பரலோகத்துக்கு நேரா நம்மளை கூட்டிட்டு போறார். இந்த பாதைக்கு ஒரு முன்னோடி அல்லது ஒரு முன் அடையாளம் அல்லது ஒரு நிழலாட்டம் தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து இருந்து கானானுக்கு போனது. எகிப்து அப்படின்றது எகிப்து தேசத்துல இருந்து அந்த நேரம் போனாங்க. இப்போ நாம உலகத்துல இருந்து கானான் பரலோகத்தை குறிக்கும், எகிப்து உலகத்தை குறிக்கும். அப்ப அந்த உலக வாழ்க்கையில இருந்து அல்லது உலக அனுபவங்கள்ல இருந்து எப்படி நம்ம பரலோகத்துக்கு நோக்கி போகணும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமா தான், முன் அடையாளமா தான் இந்த அஹ், பிரயாணம் எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ஜனங்களுடைய எகிப்து தேசத்துல இருந்து கானானுக்கு போன இந்த பிரயாணம் எழுதப்பட்டிருக்கு. அதனால இது நமக்கு தெரிந்ததுதான் இருந்தாலும் நம்ம மீண்டும் ஞாபகப்படுத்தும்படியா அல்லது அதை குறித்து நம்ம தியானித்து நம்மை குறித்து நம்ம நிதானித்து அறிந்து கொள்ளும்படியா இன்னைக்கு அந்த சம்பவத்தை நம்ம தியானிக்கலாம். எப்படி அவங்க பிரயாணம் இருந்தது அப்படின்னு. இப்போ முதல்ல நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். என்னன்னா, செங்கடல் மோசே எகிப்துல இருந்து மீதியான் தேசத்துக்கு போனார். பார்வோன் அரண்மனையில இருந்து இருந்தவர் அப்புறம் ஒரு கொலை பண்ணிட்டு தப்பி ஓடினார், நமக்கு தெரியும். அப்ப அவர் போகும்போது செங்கடலை அவர் தாண்டல. ஆனா 2வது இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி போறாங்க. அது ஏன்? இவர் ஏன் தாண்டாம எப்படி போனார்? மோசே மட்டும் அப்போ செங்கடலை பத்தி சொல்லலையே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். 2வது, வேவு பார்க்க கானானுக்கு ஒரு 12 பேரை அனுப்புனாங்க, மோசே அனுப்புனார். அப்போ அவங்க போகும்போது அவங்க யோர்தானை கடக்கல. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போகும்போது யோர்தானை கடந்து போனாங்க. அது எப்படி? அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். 3வது, பார்வோன் பொங்க பொங்கன்னு சொல்லி லாஸ்ட்ல துரத்தி விட்டார் இஸ்ரேல் ஜனங்களை. ராத்திரியோட ராத்திரியா பார்வோனும் அந்த 8 ஜனங்களும் விரட்டி விட்டாங்க. அது நமக்கு தெரியும். அப்படி விரட்டி விட்டதுக்கு அப்புறம் ஏன் பார்வோன் தேடி போய் அந்த இஸ்ரேல் ஜனங்களை தேடி போனது ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம யோசிச்சோம்னா இப்படிலாம் கேள்விகள் நமக்கு வரலாம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு இன்னைக்கு இந்த நம்ம தியானிக்கும் போது பதில் கிடைக்கும். அதே நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையோடு இந்த பிரயாணத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அப்பதான் நம்ம எப்படி இருக்கோம் இந்த பிரயாணத்துல, அவங்க எப்படி இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள், நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பிட்டு நம்மை குறித்து அறிந்து கொள்ள முடியும். இப்ப கிமு 13ஆம் நூற்றாண்டுல, அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு ஒரு 1300 வருஷங்களுக்கு முன்னால எகிப்து தேசம் ஒரு வல்லரசா இருந்தது. அது நிறைய தேசங்களை சண்டையிட்டு பிடித்து அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அதுல ஒண்ணு நம்ம இஸ்ரேல் ஜனங்களும். இவங்க சண்டை போட்டு இல்ல, யோசேப்பு மூலமா அங்க போனவங்க அவங்களையும் அடிமையா வச்சுக்கிட்டு இந்த எகிப்து தேசம் அப்ப அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. நமக்கு தெரியும், நிறைய கொடுமைகள் அவங்களுக்கு, ரொம்ப வேலை வாங்கினாங்க. அப்படி அடிமைப்படுத்தி இருந்த நேரத்துல இவங்க ஆண்டவரை நோக்கி வடித்த கண்ணீர் கூக்குரலை கர்த்தர் கேட்டார். தாங்க முடியல இவங்களுக்கு. ஆண்டவரை இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே, நாங்க அடிமையா இருக்கோமே, எங்களை வீட்டுக்குள்ளும் எங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கு முன்னாலே ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கார். என்னன்னா, கானான் தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன், 400 வருஷம் அவங்க அடிமையா இருப்பாங்க, அதையும் சொல்லியிருக்காரு. அதுவும் நம்ம பைபிள்ல வாசிக்கலாம். அப்படியே ஆதியாகமத்துல இருக்கு. அடிமையா இருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் அவங்கள கூட்டு இந்த தேசத்தை அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். இப்போ அதே மாதிரி 400 வருஷம் ஆயிட்டு. ஆனதுக்கு அப்புறம் இந்த ஜனங்களுடைய கண்ணீரை கூக்குரலை கர்த்தர் பார்த்து மோசையை எழுப்பினார். அது நமக்கு தெரியும். மோசையையும் எத்தனையோ பாடுகளுக்கு மத்தியில ஆச்சரியமா இருக்கும் அவரை, மோசையை ஆண்டவர் காப்பாத்தினது. எல்லா பிள்ளைகளையும், ஆண் பிள்ளைகளை கொள்றாங்க. அந்த நேரத்துல மோசையை தாய் கொண்டு ஒரு ஒரு பெட்டி செய்து அதுல வச்சு ஆத்துல கொண்டு விடுறாங்க, வைக்காங்க. அந்த நேரத்துல பார்த்து எந்த பார்வோன் ஆண் குழந்தைகளை கொல்லணும்னு சட்டம் போட்டிருக்கானோ அந்த பார்வோனுடைய மகா குளிக்க வரா, அவ கண்களை தயவு கிடைக்க வைத்து அந்த பிள்ளை எடுத்து வளர்க்க வைக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க.
அந்த பார்வோன் அரண்மனையிலேயே எது தடையா வருதோ, எது நமக்கு பெரிய பிரச்சனை நினைக்கோமோ அந்த பிரச்சனையே நமக்கு சாதகமா அல்லது நமக்கு ஜெயமாய் கர்த்தர் மாற்றி தருவார். அதான் தீமையை நன்மையாக மாற பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப அதே மாதிரி பார்வோன் தான் இடைஞ்சல். ஆனா அந்த பார்வோன் தான் பிரச்சனையே. அவர் வீட்டிலேயே அந்த குழந்தைய வளர்க்கும்படியான சூழ்நிலையை, அதுவும் தாயே வளர்த்து சம்பளம் வாங்கிட்டு எல்லா பிள்ளைகளையும் கொல்றாங்க. அந்த அம்மா ஒளிச்சு வச்சிருந்தாங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் பப்ளிக்கா பிள்ளை வளர்க்கறதுக்கு சம்பளம் கிடைக்கும் உங்களுக்கு. எவ்வளவு அதிசயம் பாத்தீங்களா? நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். நிறைய சம்பவங்கள், ஒவ்வொரு சம்பவங்களும் வேதத்துல உள்ளதை பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கு. அப்படிதான் நம்மையும் ஆச்சரியமா கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி மோசையை வளர்த்து காப்பாற்றி வளர்த்து எழுப்பினார். எதுக்குன்னா இந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய். அது நமக்கு தெரியும். மோசே எங்க போனாரு, போய் பார்வோன்ட்ட பேசினாரு. பார்வோன் சம்மதிக்கல. அதனால 10 வாதைகள், அதுவும் பெரிய அதிசயங்கள் தான் அந்த வாதைகள் எல்லாம். இது அதுவரை உலகத்துல நடக்காத பெரிய பெரிய காரியங்களை கத்தர் செய்து 10 வாதைகளை செய்தார். திரும்ப திரும்ப பார்வோனுடைய இருதயத்தையும் கடினப்படுத்தினார் அப்படின்னு ஆண்டவரை பத்தியே எழுதியிருக்கு. ஏன்னா அவருடைய நாமம் முழுசும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப பார்வோன் விட மாட்டேன்றான். திருப்பி அடுத்த வாதையை அனுமதிக்கார். அப்படி 10 வாதைகள். கடைசியில 10வது வாதை சங்கார தூதனை அனுப்பினார். எல்லா தலைப்பிள்ளைகளும் அதுலயும் பாருங்க, அங்க எகிப்துல வாதை நடக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம சுகமா இருப்பாங்க. அப்படி 2 பேருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அதே மாதிரிதான் இப்பவும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். நம்ம ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கும்போது வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அந்த லாஸ்ட் வாதையான அந்த தலைப்பிள்ளை சங்காரத்திலையும் இஸ்ரேல்ல உள்ள பிள்ளைகள் ஒரு சின்ன ஆடு கூட தலையை சாய்க்கவில்லைன்னு எழுதியிருக்கும். நாய் கூட ஒரு தலை சாய்க்கல. ஆனா அங்கே மிருக ஜீவன்கள்ல இருந்து பார்வோன் அந்த அதிபதியினுடைய வீடு வரை எல்லா குடும்பத்திலையும் தலைப்பிள்ளைகள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டது எகிப்துல. அதுக்கப்புறம் தான் ராத்திரியோடு ராத்திரியா அவங்க துரத்தி விட்டாங்க. ஐயோ போயிருங்க போயிருங்க, நல்லா இருப்பீங்க, எங்களை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த எகிப்து ஜனங்கள் பார்வோன் எல்லாரும் சேர்ந்து துரத்தி விட்டாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம போனவங்க வந்து 6 லட்சம் புருஷர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வேத வல்லுநர்கள் சொல்றாங்க அது புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர். அப்போ பெண்கள் குழந்தைகள்லாம் சேர்ந்து சுமார் 30 லட்சம் பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த 30 லட்சம் பேரும் கர்த்தரை நம்பி அவர் அனுமதித்த அற்புதங்கள், இவங்களுக்கு அற்புதம் அவங்களுக்கு வாதை, அதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆண்டவரை நம்பி கிளம்பி வராங்க. அப்போ அதுல என்னாகமோ 12வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து முதலாம் மாதம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு முதலாம் மாதமா நீங்க வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுபடி நம்ம பார்த்தோம்னா அந்த இந்த இந்த இதை முதலாம் மாதம்னு வச்சுக்கிடுங்கன்னு சொல்றாரு. அதுபடி பார்த்தோம்னா நம்ம ஒரு உதாரணத்துக்கு நமக்கு புரிஞ்சுக்கிடும்படியா நம்ம வேணா வச்சுக்கலாம். நம்மளுடைய முதலாம் மாதத்தை, அதாவது ஜனவரி, அந்த மாதம் 15ஆம் தேதி கிளம்புனாங்க. 14ஆம் தேதி வந்து அவங்க 14ஆம் தேதி இரவு தான் அந்த பஸ்காவை ஆசரிக்காங்க. 15ஆம் தேதி கிளம்புறாங்க. அப்புறம் நம்ம வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு 2025 வருஷம் ஜனவரி 15 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம புரியறதுக்காக அன்றைக்கு அந்த இடத்துல இருந்து கிளம்பி நேர ராமசேஸ்க்கு போனாங்க. ராமசேஸ்ல இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி நேர சுக்கோத்துக்கு போறாங்க. அப்போ அந்த சுக்கோத்துல இருந்துதான் வேதம் சொல்லுது, அந்த 13வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதுல இருந்துதான் அவர் மேக ஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா அவங்களை நடத்தினார். அந்த சுக்கோத்துல இருந்து பிரயாணம் பட்டு போறாங்க. அவரு இரவுல அக்னி ஸ்தம்பமா பகல்ல மேக ஸ்தம்பமா ஜனங்களை நடத்த ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நேரம் எங்க போறாங்க அப்படின்னா அந்த செங்கடலுக்கு எதிராக இருக்கிற
பாகால் செபேனும் அப்படின்ற இடத்துக்கு வராங்க. அதுல வந்து பாளையம் இறங்குறாங்க. இதுல ஒண்ணு நம்ம அந்த மேப்பை பார்த்தோம்னா ஒண்ணு புரியுது. அந்த ராமசேஸ் அவங்க கிளம்புற இடத்துல இருந்து வடக்கு பக்கம், அதாவது மேல் பாகத்துல, அந்த மேப்ல மேல் பக்கத்துல தான் கானான் இருக்கு. ஆனா செங்கடல் வந்து கீழே தள்ளி தெற்கு பக்கத்துல இருக்கு. அப்ப அவங்க நேரா அந்த வழியாவே கூட போயிடலாம் கானானுக்கு. ஆனா இவங்க வந்து ஆண்டவர் இவங்களை வந்து செங்கடல் பக்கமா கூட்டிட்டு வர்றாரு. அந்த பக்கம் போறதுக்கு பதிலா இங்க கூட்டிட்டு வர்றாரு. அதனாலதான் மோசே எகிப்துல இருந்து போகும்போது செங்கடலை தாண்டல. செங்கடலை தாண்டாமலே வழி இருக்கு, பக்கத்துல நேர போகும்படியா வழி இருக்கு. ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருந்தார். அவர் வைத்திருந்த திட்டத்தின்படி செங்கடலுக்கு நேரம் கூட்டு வர்றார். அப்ப பார்வோன் ஏன் அவங்கள திரும்ப தேடி வந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க திசை தெரியாம அலைகிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டாரு. ஏன்னா கானான் அந்த பக்கம் இருக்கு, அங்க நோக்கி போல, இவங்க இங்க பார்த்து போறாங்க. அது மட்டும் இல்ல, எகிப்தோட எல்கையில தான் இன்னும் இருக்காங்க. இன்னும் அதை விட்டு வெளியே போகல, இந்த சைட்லயே சுத்திட்டு இருக்காங்க. அப்ப திசை தெரியாம இருக்காங்க, போய் எப்படியாவது பிடிச்சு அவங்கள அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் பார்வோன் பின்தொடர்ந்தார். அப்ப பாருங்க, அதுலயும் ஆண்டவர் மகிமைப்படுறாரு. எப்படின்னா, பார்வோன் பின்னால துரத்தி வராரு. இங்க செங்கடல் உடை மறைச்சிருக்கு. உடனே இந்த ஜனங்கள் சொல்றாங்க, அந்த என்னாகும் 14வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் முறுமுறுக்காங்க. அந்த ஆண்டவருக்கு விரோதமா மோசைக்கு விரோதமா முறுமுறுக்காங்க. முறுமுறுத்த உடனே அந்த செங்கடலை பார்த்து பயப்படுறாங்க. அதே நேரத்துல பின்னால இருந்து பார்வோனின் சேனை துரத்திட்டு வருது. உடனே இவங்க என்ன செய்யன்னு தெரியாம பயந்து, எங்களுக்கு அங்க பிரேதப்படி இல்லைன்னா அங்க கொண்டு வந்து இல்ல, ஐயோன்னு சொல்லி பயப்படும் போது கர்த்தர் சொல்றாரு மோசை மூலமா, நீங்க நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அற்புதத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எது அவங்களுக்கு தடையா இருந்ததோ, ரெண்டாவது, முதல்ல பார்வோன் தடையா இருந்தான்னு பார்த்தோம். அதே போல இப்போ ரெண்டாவது, எது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்ததோ அந்த செங்கடல் தான் இப்போ எதிரியை அழிக்கக்கூடிய கருவியாக பயன்படும். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அதிசயமா செய்யறாருன்னு சொல்லி, இந்த செங்கடல் ரெண்டாக பிளந்து ஒரு காற்றை வீசினாரு. செங்கடல் ரெண்டா பிளந்தது. பிளந்த உடனே அது வழியா அவங்க ஈஸியா ஒரு வறண்ட தரையா ஆக்கிட்டாரு ஆண்டவர். அது வழியா அழகா நடந்து போறாங்க. அதே நேரத்துல எதிரிகள் பின்னால வரும்போது அது மூடுனது நமக்கு தெரியும். அப்படியே செங்கடல் அவங்கள அழித்து போட்டது. அந்த பிரச்சனையா இருந்த செங்கடலை அவங்கள எதிரிகளை கொஞ்சு போட்டது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கர்த்தர் அதெல்லாம் வெற்றி சிறந்தார் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து சாரி, நான் வந்து யாத்ராகமத்துல நடக்கு இதெல்லாம், நான் என்ன ஆகணும்னு சொல்லிட்டேன். அதான் எங்களை தேடிட்டே இருக்கேன் இந்த வசனங்களை. யாத்ராகமம் 14வது அதிகாரத்துல அப்போ பெரிய அதிசயமா நடந்தது. முழுவதும் கீழ்காட்சியை வீச பண்ணி ஒரு வறண்ட இடமா அதை கர்த்தர் மாற்றி தந்தார். இப்போ அவ்வளவு பெரிய அதிசயம். அடுத்து 15வது யாத்ராகமம் 15வது அதிகாரத்துல எல்லாரும் சந்தோஷமா பாடுறாங்க. இவரு மோசையோட அக்கா ஆரோனின் சகோதரி மிரியாம்லாம் கையில தம்புரை எடுத்துக்கிட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை, கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு பாடுறாங்க பாருங்க. அப்படி பாடினவங்க ஒரு 3 நாள் கழிச்சு மாறா அப்படின்ற இடத்துக்கு வராங்க. அங்க ஆண்டவர் தண்ணி வந்து கொஞ்சம் கசப்பா இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்தாரு. உலகத்துல எங்கேயுமே கேள்விப்படாத நடக்காத அதிசயம், செங்கடலை பிளந்தார். ஆனா கூட அதை அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டாங்க பாருங்க. அவ்வளவு பெரிய அதிசயம் செய்ததை மறந்துட்டு இந்த தண்ணி கசப்பா இருக்கு, அப்ப இத ஆண்டவருக்கு நல்ல தண்ணியா மாத்த முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் வரல அவங்களுக்கு. திரும்ப முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மோசைக்கு எதிராக பயங்கர முறுமுறுப்பு. அதை பார்த்து ஆண்டவர் திரும்ப மோசைய ஒரு மரத்தை போடுன்னு சொல்றாரு. அவர் ஒரு மரத்தை தண்ணீர்ல போட்டோடனே அந்த கசப்பான தண்ணீர் மதுரமான தண்ணீரா மாறிடுச்சு. இப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையிலையும் பெரிய பெரிய அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். சில நேரங்கள்ல பயங்கரமான இக்கட்டுல தப்பிக்கவே முடியாது நமக்கு அப்படின்ற சூழ்நிலை எல்லாம் மாட்டிப்போம். அப்ப ஜெபம் பண்ணுவோம், ரொம்ப பயந்து போய், ஆயிசப்பா எப்படியாவது காப்பாத்துங்க
அவன் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவர் பெரிய அதிசயத்தை செய்திருப்பார். ஆச்சரியமா அந்த பிரச்சனையை இல்லாம ஆக்கியிருப்பார். ஆனா அதை நம்ம சீக்கிரத்துல மறந்து போயிருவோம். அந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்லியிருக்கு. சங்கீதம் 106ல சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் சீக்கிரமாய் கர்த்தருடைய கிரியையை மறந்து விட்டார்கள். அவர்கள் அவருடைய ஆலோசனைக்கு காத்திராமல், அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு, அதுக்கப்புறம் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறது கிடையாது. காத்திராமல் வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களாய் ஆஹ் அவாந்தர வழியில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இப்ப நாம இப்ப எப்படி இருக்கோம்? நம்ம அடுத்து ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சு அவரை அந்த நேரம் துதிப்போம். சில நேரம் துதிக்காமலும் விட்டுருவோம். அதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கோமா? அது ஆலோசனைக்கு காத்திருப்போம். அவரு காத்திருக்கும் போது அவர் நேர் வழியில் நம்மை நடத்துவார். அது மட்டும் இல்ல, அடுத்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட இவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்தாரே அப்படின்னு சொல்லி அதை நினைக்காம அவருடைய கிரியையெல்லாம் மறந்து போனார்கள் அப்படின்ற மாதிரி நாமும் அவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் மறந்து போயிடும். அப்படிதான் இந்த இடத்துல திருப்பி தண்ணி கசப்பா இருந்தோடனே உடனே முறுமுறுப்பு, என்ன இப்படி கூட்டு வந்துச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாத்ராமம் 15வது அதிகாரத்துல இருக்கு. மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணீரையும் அவரு மதுரமான தண்ணீராய் கர்த்தர் மாற்றினார் மோசையை வச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பி வராங்க, வந்து ஏலிங்கிற இடத்துக்கு வராங்க. அப்புறம் அங்க இருந்து சீன் வனாந்தரத்துக்கு வந்தாச்சு. சீன் வனாந்தரத்துக்கு வந்த உடனே திருப்பி பயங்கர முறுமுறுப்பு, எங்களுக்கு பட்டினி இருக்கோம் நாங்க. அதே மாதிரி திரும்ப மோசைக்கு ஆரோனுக்கு விரோதம் முறுமுறுக்காங்க, எங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கர முறுமுறுப்பு. அங்க அந்த பாடுபட்டாங்க, ஆண்டவர் காப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அழுக முறுமுறுப்பு. உடனேதான் அந்த அதிகாரத்துலதான், அந்த யாத்ராகமம் 16வது அதிகாரத்துலதான் கர்த்தர் அவங்களுக்கு மன்னாவே கொடுக்கிறார். அது தூதர்கள் உண்ணும் உணவு அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு மகிமையான ஆகாரத்தை அந்த அந்த இடத்துல இருந்து அந்த சீன் வனாந்தரத்துல கர்த்தர் கொடுத்தார். அதுக்கப்புறம் அது ஒண்ணு அந்த நேரம் தான். அதுக்கப்புறம் திருப்பி ஒரே முறுமுறுப்பா தான் இருக்கு. அப்புறம் ரெவிதீம் அப்படின்ற இடத்துக்கு வராங்க. அங்க தண்ணி இல்ல குடிக்க. உடனே திரும்ப வாதாடுறாங்க. அது வந்து 17வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு யாத்திராமத்துல. அங்க வந்து உடனே ஜனங்கள் மோசையோட வாதாடி, அங்க குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அவர் சொல்றாரு, ஏன்ட்ட ஏன் வாதாடுறீங்க, கர்த்தரை ஏன் அப்படி பச்சை பாக்கீங்க அப்படின்னு சொல்லி மோசே புலம்புறாரு. அதுக்கப்புறம் அப்பதான் அந்த அதிகாரத்துலதான் கண்மலையை போய் அடிக்க சொன்னார் ஆண்டவர். அப்ப கண்மலை நமக்கு தெரியும், கல்லு, வெறும் கல்லுதான். அதுல தண்ணி புறப்பட வாய்ப்பே இல்லை. ஆனா அதுல மோசே வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் கோலால அடிக்கும் போது அதுல இருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இவ்வளவு அதிசயங்களை கர்த்தர் செய்துட்டு இருக்காரு பாருங்க. அப்புறம் அதே இடத்துலதான் அமலேக்கியர்கள் யுத்தம் பண்ண வராங்க, அந்த ரெவிதி மேலே. அங்க வச்சுதான் மோசையின் கையை உயர்த்தும் போது இவங்க ஜெயிச்சாங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெற்றி கிடைத்தது. அவர் கைய இஸ்ரேல் ஜனங்கள் மேற்கொண்டாங்க. அவர் கை தளர்ந்து போகும்போது அமலேக்கியர் மேற்கொள்றாங்க. அப்பதான் ஊரும் ஆரோனும் வந்து 2 பக்கத்துல நின்று மோசையின் கையை தாங்கி பிடித்தாங்க. அது மூலமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெற்றி கிடைத்தது. இப்படிலாம் நடக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்துக்கு வராங்க. அது எப்போ வராங்க அப்படின்னா 3ஆம் மாதம் 1ஆம் நாளில், அதாவது நம்ம கணக்குப்படி 2025 மார்ச் 1ஆம் தேதினு வச்சுக்கலாம். அன்னைக்கு சீனாய் மலைக்கு வராங்க. சீனாய் மலைக்கு வந்து அந்த மலை அடிவாரத்துல சீனாய் வனாந்தரம் இருக்கு. அதுல சீனாய் மலை, அந்த வனாந்தரத்துலதான் சீனாய் மலை இருக்கு. இவங்க இந்த வனாந்தரத்துல வந்து பாளையம் இறங்கியிருக்காங்க. அப்போ சீனாய் மலைக்கு அந்த ஆண்டவர் மோசையை கூப்பிடுறாரு, அதுல ஏறி போறாரு. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா யாத்ராகமும் 12வது அதிகாரத்துல இருந்து 19ஆம் அதிகாரம் வரை இந்த நம்ம இப்போது வரைக்கும் தியானிச்ச அந்த சம்பவங்கள் எல்லாம் தொகுத்து எழுதப்பட்டிருக்கு. என்னென்ன நடந்தது இப்ப நம்ம தியானிச்சது எல்லாம் 19வது அதிகாரம் வரை எழுதப்பட்டிருக்கு. அந்த 19வது யாத்ராகமத்துல அந்த 19வது அதிகாரத்துலதான் மோசே வந்து மலைக்கு ஏறி போறாரு. மலைக்கு ஏறி போனவரு அப்புறம் 32வது அதிகாரத்துலதான் கீழே இறங்கி வர்றாரு. 19 அந்த 19ல ஏறி போயிட்டாரு. 19 கடைசியில ஆண்டவர் கூப்பிட்டாரு, மலைக்கு போயிட்டாரு. அப்ப அந்த அடுத்த 20வது அதிகாரத்துல இருந்து இந்த 31வது அதிகாரம் வரை இஸ்ரேல் ஜனங்கள் பின்பற்ற வேண்டிய கட்டளைகள் அதெல்லாம் அங்க பற்றி ஆண்டவர் வந்து போதிக்க 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தாரு, அது நமக்கு தெரியும்.
அது போக என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழகா ஆண்டவர் சொல்லி கொடுக்காரு. ரொம்ப ஆச்சரியமா, இந்த தப்பு செய்தா அந்த தண்டனை. அதெல்லாம் வாசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் இப்படி இருந்தா இப்படி இருக்கணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்தா இந்த தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி சட்ட திட்டங்களை வகுத்து மோசைக்கு எல்லாத்தையும் அந்த மலையில வச்சு சொல்லி கொடுக்காரு. அந்த 20வது அதிகாரத்துல இருந்து யாத்திராகமம் 20ல இருந்து 31வது அதிகாரம் வரை சொல்லி கொடுக்காரு. அப்புறம் தான் 32வது அதிகாரத்துல மோசே இறங்கி வராரு. இறங்கி வரும்போது இங்க நமக்கு தெரியும், ஆரோன் தலைமையில இஸ்ரேல் ஜனங்கள் கற்றுக்குட்டியை செய்து வச்சு இதான் நம்மளை கூட்டு வந்த தெய்வம். எவ்வளவு வேதனை பாருங்க ஆண்டவருக்கு. திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு, விக்கிரகங்களை வணங்கக்கூடாது. ஆண்டவர் கூட வந்து அவ்வளவு ஆச்சரியமா நடத்துறாரு. இந்த விக்கிரக வழிபாடு தேவன் ரொம்ப வெறுக்கக்கூடியது. ஆனா அதை செய்துகிட்டு இருக்காங்க. அவ்வளவு அது அன்பா அவ்வளவு ஆச்சரியமா வழி நடத்த வந்த தேவனுக்கு விரோதமா விக்கிரகத்தை செய்து வணங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோடனே மோசையே கோபத்துல அந்த கற்பலகைகள் ஆண்டவர் விரல வச்சு எழுதி கொடுத்த அந்த கற்பலகைகளை உடைச்சு போட்டாரு. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், இன்னொரு பலகைகளை ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போய் நம்ம வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்படி இருக்கோம், இப்படி எல்லாம் துரோகம் பண்றோமா? நம்ம அதை பார்க்கும்போது நம்ம கோபம் வரும். அதை வாசிக்கும் போது இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் ஜனங்களை, ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமா நடத்திருக்காரு அப்படின்னு. ஆனா நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான், யோசிச்சு பார்க்கும்போதுதான் நமக்கு தெரியும், நம்ம எத்தனையோ விஷயங்கள்ல இப்படிதான் ஆண்டவர் நடத்துவாரு. அடுத்து ஒரு பாவத்துல விழுவோம், அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்துகிட்டு இருப்போம். கோவப்பட்டுருவோம், எரிச்சல் பட்டுருவோம், மற்றவங்களை குறை சொல்லிடுவோம், ஆண்டவரை விட்டு தூரம் போயிருவோம். இது எவ்வளவு நேரத்துங்கள்ல. இப்ப இன்னைக்கு நமக்கு அது ஒரு உணர்வா இருக்கட்டும், ஒரு பாடமா இருக்கட்டும். இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு ஆண்டவரை வேதனைப்படுத்தினாங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் எந்த சூழ்நிலையும் உங்களை வேதனைப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த யாத்ராகமத்துல 40வது அதிகாரம் வரை அவங்க அந்த சீனாய் மலைக்கு முன்னால அந்த சீனாய் வனாந்தரத்துலதான் இருக்காங்க. அதை விட்டு கிளம்பல. அது மட்டும் இல்ல, லேவிராகமம் 27 அதிகாரம் இருக்கு. அந்த 27 அதிகாரத்திலையும் அவங்க கிளம்பல, அங்கதான் இருக்காங்க சீனாய் வனாந்தரத்துல. அப்புறம் என்ன ஆகுமோ 10வது அதிகாரம் வரை அவங்க அங்கதான் இருக்காங்க, அதே இடத்துல சீனாய் வனாந்தரத்துலதான் அந்த சீனாய் மலைக்கு கீழே இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க. அப்புறம் என்ன ஆகுமோ 10வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதி. இவ்வளவு தெளிவா ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க, வருஷங்கள் நாள்கள் எல்லாம். அப்ப நமக்கு புரியும்படியா நம்ம என்ன சொல்லலாம், 2026வது ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்கிட்டோம். 2வது வருஷம் 20ஆம் தேதி. 2 வருஷம் ஆயிட்டு அதுக்குள்ள. அப்போ அந்த நாள்ல அவங்க கிளம்புறாங்க. கிளம்பி அந்த 10வது அதிகாரத்துல 12வது வசனத்துல போட்டிருக்கு, அவங்க பாரான் வனாந்தரத்துல வந்து தங்கினாங்க. அப்ப அந்த பாரான் வனாந்தரத்துல இருக்காங்க. அப்பதான் அந்த வேவு பார்க்க ஜனங்களை அனுப்புறாங்க. அந்த 12 பேரை இந்த வனாத்துல 13வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, எண்ணாகமத்துல 12 பேரை அனுப்புறாங்க. அந்த மனிதர் நமக்கு தெரியும், போனாங்க. போய் அதுல காலேப்பும் யோசுவாவும் தவிர மத்த 10 பேரும் எதிர்மறையா வந்து சொல்றாங்க. இவ்வளவு செய்த ஆண்டவருக்கு அந்த ஜனங்களை தோற்கடிச்சு அந்த இடத்த கொடுக்க முடியாதா? அவர் அங்கிருந்து கானான்ல இருந்து வாக்கு பண்ணி கூட்டிட்டு கானானுக்கு போவோம்னு சொல்லி எகிப்துல இருந்து வாக்கு பண்ணி கூட்டு வர்றாரு. எவ்வளவோ தடைகளை தாண்டி எவ்வளவோ பெரிய விஷயங்களை செய்து அதிசயங்களை செய்து கூட்டு வந்தாரு. ஆனாலும் அவங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டு பாருங்க. வந்து அந்த எதிரிகளை பத்தி பெருசா சொல்லி அவங்க ரொம்ப பெரியவங்க, அவ்வளவுதான், நம்மள அழிச்சிருவாங்க, நம்ம அங்க போகவே முடியாது. இப்படி நம்ம எத்தனை தடவை நம்ம அவிசுவாசப்படுறோம். எத்தனை தடவை இவ்வளவு பெரிய விஷயங்களை செய்த ஆண்டவரை நினைக்காம சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து நம்ம வாழ்க்கையில முறுமுறுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம யோசிச்சு பார்ப்போம். இந்த 10 பேர் வந்து சொன்ன உடனே இந்த 10 பேர் பேச்ச கேட்டு ஒரே அழுகை எல்லாரும். அது பாருங்களேன் ஜனங்களை. அது எப்படி அவங்க சொன்னாலும் இவங்களுக்கு எங்க போச்சு? நம்மளை கூட்டு வந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அவங்க அரக்கர்களா இருந்தானே, எவ்வளவு பெரிய ராட்சதர்களா இருந்தானே, நமக்கு நம்ம ஆண்டவர் பெரியவர், அவங்கள தோற்கடிச்சிருவாருன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு தைரியம் இல்லை, விசுவாசம் இல்லை.
இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. அதனால எல்லாம் உட்கார்ந்து அழுகுறாங்க. அவர் ஒரு கூடாரத்துக்கு முன்னால நின்று அழுகுறாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப கோவம் வருது ஆண்டவருக்கு. என்ன சொல்றாரு, என்ன ஆகணும் 14வது அதிகாரம் 23வது வசனத்துல, அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த வசனத்துல சொல்றாரு, என்னுடைய தாசனாகிய காலை வேற ஆவிய உடையவனா இருக்கிறபடினாலும் உத்தமமாய் நீ பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதே 14வது அதிகாரம் 38வது வசனத்துல 37ல சொல்லியிருக்கு, அந்த சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகி அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். அவங்க எல்லாரும் செத்துட்டாங்க. அடுத்த வருஷம் சொல்லுது, தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனையின் குமாரனாகிய காலேப்பும் மாத்திரம் உயிரோடு இருந்தாங்க. மற்றபடி அந்த சந்ததி எல்லாம் அழிஞ்சிட்டு கானானுக்குள்ள போகல. பாருங்க, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? ஆண்டவரை கோபம் ஊட்டுற மாதிரி இருக்கோமா? கானான் தான் நம்மளுடைய பரம காணான், அதுதான் நமக்கு பரலோகம். அதுக்குள்ள போகும்படியா இன்னைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கோமா? அல்லது அந்த இதுக்கு நமக்கு முன்மாதிரியா தான் இது எழுதப்பட்டிருக்கு. அப்ப எல்லாரும் முறுமுறுத்து அழிந்தார்கள், வனாந்தரத்துல அழிந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்காக தான் அதுக்கப்புறம் 40 வருஷம் இழுத்தடிச்சார் ஆண்டவர். இதுல நம்ம ஒரு சின்ன கணக்கு போட்டோம். ஏதாவது என்ன ஆகமோ 1வது அதிகாரத்துல முதல்ல ஆண்டவர் அங்கிருந்து கிளம்பும்னால தொகையிட சொல்றாரு ஜனங்கள் எல்லாம் மோசைய. அதுல 6,3550 பேர் இருக்காங்க அப்படின்னு 1வது அதிகாரம் 46வது வசனத்துல இருக்கு. அவ்வளவு பேர் இருந்தாங்க. அதே மாதிரி அப்போ ஓரளவு 6 லட்சம் புருஷர்கள் தான் அதுலயும் போட்டிருக்கு. அப்போ இந்த வேத வல்லுநர்கள் சொல்றாங்க பெண்கள் ஒரு 6 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க, 12 லட்சம் பேர். லேவியரை தொகையிடவே இல்லை. அப்ப அவங்க 1 லட்சம், மொத்தம் 13 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு. ஆனா அந்த 40 வருஷத்தை நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா எத்தனை நாட்கள்? 365ஆல பெருக்கி பார்த்தோம்னா 14,600 நாட்கள். அப்ப இதை கொண்டு அந்த ஜனங்களை வகுத்தோம்னா ஒரு நாளைக்கு 90 பேர் இறந்திருக்காங்க, அவ்வளவு ஒரு இறந்து போகணும்னு. அதே நேரத்துல அதே எண்ணாகமும் 1வது அதிகாரத்துல முதல்ல தொகையிட்டாங்க. இப்போ அந்த கானான் பக்கத்துல போகும்போது எண்ணாகமும் 26வது அதிகாரத்துல 51வது வசனத்துல திரும்ப தொகையிட்டு பார்க்காங்க. அப்ப பார்த்தா அதே மாதிரி 6,1730 பேர் இருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அதே எண்ணிக்கை இங்க வந்துச்சு. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பழைய ஆட்கள் எல்லாம் மறிச்சுக்கிட்டே இருக்காங்க, புதிய ஆட்கள் புதிய பிள்ளைகள் பிறந்துகிட்டே இருக்காங்க. அவங்க அதே எண்ணிக்கை வந்துச்சாங்க. அப்போ கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு அந்த வனாந்தரத்துல 90 பேர் இறந்திருக்காங்க, 90 குழந்தைகள் பிறந்திருக்கு ஒரு சைடுல. இந்த லட்சக்கணக்கானவங்க போன இடத்துல ஒரு ரஃபா ஒரு கணக்கு அந்த வேதத்தில் உள்ள எண்ணிக்கைப்படி கணக்கு போட்டு பார்த்தோம்னா, அப்போ அந்த 90 பேரும் பாருங்க எவ்வளவு பயமா இருந்திருக்கும் அவங்களுக்கு. யாரா இருக்கும், நம்ம வீட்டுல இறந்துருவாங்களோ, இவங்க இறப்பாங்களோ, இவங்க இறப்பாங்களோன்னு பயந்துருப்பாங்க. அப்படி அவ்வளவு வெறும் அந்த பழைய ஆட்கள் பழைய சந்ததி எல்லாம் செத்து மடியும் வரை கர்த்தர் அந்த 40 வருஷம் வனாந்தரத்துல அவங்கள அலைய பண்ணினார். அலைய பண்ணிதான் அதுக்கப்புறம் உபாகமத்துல பாத்தீங்கன்னா 1வது அதிகாரத்துல இருந்து 31வது அதிகாரம் வரை அந்த புதிய சந்ததி அவங்களுக்கு அந்த 31 அதிகாரத்திலையும் மோஸ்டே அந்த பழைய காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்காரு. இப்படிலாம் நடந்தது, செங்கடலை கடக்க பண்ணினார், என்னெல்லாம் ஆண்டவர் செய்தார். ஏன்னா இவங்க எல்லாம் புது ஆட்கள், இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் சொல்லி கொடுக்காரு. சொல்லி கொடுத்துட்டு அப்போ அந்த நேபோ அப்படின்னு ஒரு மலைக்கு போறாங்க. 34வது அதிகாரத்துல மோஸ்டே அந்த அவங்கள வச்சுட்டு நேபோ மலைக்கு போய் அங்க மரித்து போறார் ஆண்டவர் சொன்னபடியே. அதுக்கப்புறம் யோசுவா தலைமையில அது கானான் எல்லைக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் போகும்போதுதான் இவங்களுக்கு திரும்ப அந்த கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். ஏன்னா இவங்க செங்கடல் பழக்கும் போது இல்ல, மோசே சொல்லி கொடுத்தாரு, இருந்தாலும் நேரில் அவங்கள பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக யோர்தான் வழியா கர்த்தர் அழைத்து செல்கிறார். அப்ப இதுக்கும் நம்ம இன்னொரு கொஸ்டின் நம்ம கேட்டோம், வேவு பார்க்க போனவங்க எல்லாம் யோர்தான கடக்கலையே அப்படின்னு. ஆமா, யோர்தான கடக்காமலேயே அவங்களுக்கு வழி இருந்தது. அந்த மேப்ல பார்த்தா வழி இருக்கு. ஆனா கர்த்தர் அவங்களுக்கும் அவருடைய மகிமையை காண செய்யும்படியாய் அவ்வளவு செங்கடலை கடந்ததெல்லாம் பழைய சந்ததிக்கு காட்டியும் அவங்க விசுவாசத்தை விட்டு முறுமுறுத்து அழிக்கப்பட்டார்கள். இந்த சந்ததிக்கு திரும்ப யோர்தானை பிளந்து யோர்தானை குழியா கூட நிக்க செய்து அதை கடக்க செய்து அவருடைய மகிமையை காட்டினார். அவரு தான் வாக்கு பண்ணினபடியே கானானை சுதந்திரமாய் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணார் பார்த்தோம்.
அதுபடியே கானான கொடுத்தார். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றோமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ செய்தார். நமக்காக ஜீவனை கொடுத்தது பெரிய அதிசயம். நம்மளை ஜீவனோடு இதுவரை வைத்திருப்பது பெரிய அதிசயம். இந்த ஜீவனுள்ள நாட்கள்ல தான் நம்ம மனம் திரும்ப முடியும். அப்ப இந்த காலத்துல நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தருக்கு பிரியமா வாழுகிறோமா? கிடைக்கிற நாளை நம்ம வீணடிக்கோமா? முறுமுறுக்கோமா? உலகத்தை பார்க்கோமா? மத்தவங்கள பார்க்கோமா? மத்தவங்களுடைய குறைகளை பார்த்து நம்ம பெருசுபடுத்திக்கிட்டு இருக்கோமா? அல்லது நம்மளுடைய சின்ன பிரச்சனைகளை பெருசுபடுத்திக்கிட்டு இருக்கோமா? நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் கரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். இருக்கிறனால நம்ம வீணாக்கிட கூடாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம முறுமுறுத்து தேவனை பரீட்சை பார்த்து தேவனுக்கு விரோதமா எழும்பி தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து அழிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. அதனால கர்த்தருடைய சந்நிதியில் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்க உமக்கு பிரியமானதை செய்து அந்த பரம கானானுக்குள் பிரவேசிக்க நாங்க தகுதியுடையவர்களாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க.